ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிடுச்சு. அதாவது லாஸ்ட் ஒரு மாதமாக நமக்கு இருந்த அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ரிலீவ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். இன்னும் கூட நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% நிஃப்டியே வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டியது பாக்கி இருக்குது. அப்படி இருந்தால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் ரேலியாக வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த ட்ரேட் டீல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேப் அப் ஆச்சுல, அதை விட அதிகமாக இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து 3000 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளோட மார்க்கெட் மாறுறதுக்கு காரணம் சீஸ்ஃபயர் தான். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஈவினிங் வந்து ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது இன்னைக்கு நைட்டு ஈரானோட டெட்லைன் முடியுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒட்டுமொத்த சிவிலைசேஷனை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது. ஒருவேளை அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பேனிக் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் யூரோப்பியன் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் மாதிரியே நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லா பாசிட்டிவிட்டியும் விட்டுட்டு கடைசியில் 1% அளவுக்கு நெகட்டிவாக முடியுது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு கிராஷ் ஆகுது. இந்த அளவுக்கு வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் நைட்டு 1:30 மணிக்கு முடியும். நமக்கு வந்து நைட்டு 1:30 மணி என்பது அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி 1:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஒரு டிப் சடனாக வந்து ஒரு $4-5 அளவுக்கு க்ரூட் ஆயில் விழுது. க்ரூட் ஆயில் இந்த டிப்பு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற அசெட் கிளாஸஸில் பார்க்குறேன். S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேண்டில் ஒரு அப்சைட். அண்ட் அதே மாதிரி கோல்டு ப்ரைஸஸ்லேயும் ஒரு அப்சைட், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட். சடனாக டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸில் ஒரு ரெக்கவரி வருது, க்ரூட் ஆயிலில் ஒரு டிப் வருது. அப்படின்னா ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த பிரச்சனையை பேசி முடிக்கணும்னா ஒரு 2 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீஸ்ஃபயருக்கு வந்து ஒத்துக்கணும் 2 பேருமே. அப்போ தான் இந்த பிரச்சனையை வந்து பேசி முடிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் எல்லா கப்பல்களையும் விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ்ஃபயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடடாக இருக்கணும், யாரையும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஈரானோட சீனியர் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து என்டையர் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக முடியுது. அண்ட் ஒயிட் ஹவுஸில் வந்து ப்ரெஸ் செக்ரட்டரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ட்ரம்ப் காதில் கொண்டு போய் போட்டுட்டோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளார அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சிடுது. அதனால தான் அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று ஃப்ளாட்டாக முடிஞ்சுது. ஒருவேளை அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போதே ட்ரம்ப் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா அமெரிக்கன் மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய ரேலி வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் அவங்களோட ஆர்மி சீஃப் அசித் முனீரும் கேட்டுக்கிட்டதின்படி நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு வந்து சீஸ்ஃபயர் வந்து ஒத்துக்கிறோம்னு சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்கா கேட்குமா? பாகிஸ்தான் சொல்லி ஈரான் கேட்குமா? பாகிஸ்தானோட ஒரு கப்பலை தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து அடித்தாங்க. பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் லூசர்ஸோட தான் பழகுவேன், ஜெயிக்கிறவங்களோட பழகுனா எனக்கு வந்து அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி மிகப்பெரிய அழிவை உண்டாக்குறதுல ஒரு பயம் இருக்குது. இப்போ அமெரிக்காவே வந்து மிகப்பெரிய அழிவை வந்து ஈரானில் உண்டாக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாலும் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவரால் ஜெயிக்கவே முடியாது. தேவைப்பட்டால் நடுவுலே அவரோட பதவியிலேருந்து அவரை தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து அமெரிக்காவில் அவருக்கு எதிராக கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அதே சமயம் ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து அமெரிக்கா வந்து தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஈரானால் தாக்கு பிடிக்க முடியாது. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பதிலுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே அடித்தாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் சூழலில் வந்து மாட்டியிருக்கும். இதனால் மிகப்பெரிய ஒரு அழிவு வருன்ற ஒரு பயத்தில் தான் 2 பேருமே பாகிஸ்தானை சரி நீ சொல்கிற அதனால் நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் அந்த விஷயம் வந்துருச்சு. என்னென்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நேற்று நைட்டு 1:15 ஒரு ட்வீட் போட்டார்னு சொன்னாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ட்வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த அனுப்பின ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. மனிஷா அதில் டிராஃப்ட் மெசேஜ் டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை டெலீட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறாங்க. ஸோ இதை பிடிச்சிட்டு இது வந்து அமெரிக்கா தான் இதை முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இந்த பீஸுக்கு, அதாவது அட்டாக் பெருசாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எதுக்கு போய் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகணும்? இதுக்கு எதுக்கு வந்து மலுப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி போரை முடிக்கணும் சொல்லுங்கள்?
எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொரியன் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், நம்மளோட மார்க்கெட்டாக இருக்கட்டும், மத்தியானத்தில் யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $92-95 இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து இன்னமும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் நினைக்கிறாங்க, ஈரானோட அரசியல் தலைமையும் நினைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இஸ்ரேலும் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியும் இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாதுன்ற மாதிரியே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போல்லாம் இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி கொண்டு வராங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒரு மாதமாகவே. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயருக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். அந்த ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ட்ரம்ப் பேச்சுக்கு கட்டுப்படுறோங்க, ஆனால் லெபனானை இதில் சேர்க்காதீங்க, இந்த சீஸ்ஃபயருக்குள்ளார லெபனான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இருக்காங்க. ஹெஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு ப்ராக்சி குரூப், சரிங்களா? ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவை வச்சு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து பதிலுக்கு ஹிஸ்புல்லா மேலே அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அண்டு இஸ்ரேல் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இதுக்கு மேலே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், வர ஒரு கப்பலுக்கும் நாங்கள் டோல் வசூலிப்போம், நாங்களும் ஓமன் நாடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோலை வந்து பகிர்ந்து எடுத்துப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஹ்ரைன், கத்தார் மாதிரியான நாடுகள் அப்படியெல்லாம் கிடையாது, ஷிப்ஸ் வந்து எப்பயும் போல் ஃப்ரீயாக தான் போகும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த 2 வாரத்துக்குள்ளார நெகோசியேஷன் நடக்கும்போது இதில் ஒரு முரண்பாடு வந்தாலும் மறுபடியும் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து சீஸ்ஃபயர் வந்திருக்கிறது பாசிட்டிவான விஷயம் தான். இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து இருக்குது. ஒரு 2 வாரம் கழித்து அமெரிக்கா வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு மிசைலெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரையுமே நம்ப முடியாது, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேர்ஸை எதுவும் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே ஒரு மிகப்பெரிய புல்ரன் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1.5 வருஷமாக நம்மளோட மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 2024 நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 26,100-200 டச் பண்ணுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் காரணமாக ட்ரம்ப் டேரிஃப், அதுக்கப்புறம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இந்த காரணமாக வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் ரிகவர் ஆகிட்டு இருந்தால் மறுபடியும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணது, மறுபடியும் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இந்த மாதிரி காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விழுந்திருக்கு. இங்கேருந்து மறுபடியும் ரிகவர் ஆகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26,300 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த புல்ரனுக்கு கூட இது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேர்ஸை தொடாதீங்க. அண்ட் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ₹100 இருக்குன்னா ஒரு ₹50 ₹60 வரை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாக்கி ₹40 காசாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இவனுங்க பிரச்சனையை பெருசு பண்ணாங்கன்னா மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பி இண்டெக்ஸும் சரி நிக்கை இண்டெக்ஸும் சரி 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நிக்கை இண்டெக்ஸ் வந்து 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே 3.25%. அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% 3000 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 2960 கம்பெனி பாசிட்டிவாகவும் அண்ட் 341 கம்பெனி நெகட்டிவாக இருந்தது. அண்ட் சில கம்பெனிஸ், அதாவது இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விழாத கம்பெனிஸ், பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. உதாரணத்துக்கு வந்து டிமார்ட் வந்து லாஸ்ட் ஒரு வாரமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு இன்றைக்கி விழுந்திருக்கு. அண்ட் கேஸ்ட்ரால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான பிஸ்னஸ், அவங்க வந்து வெறும் 0.45% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனால் இன்ட்ராடேல ஒரு 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க மறுபடியும். அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்க்கும்போது 82% ஷார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா 2811 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4168 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சீஸ்ஃபயரே அனௌன்ஸ் பண்ணி கூட எஃப்ஐஎஸ் வந்து 2000 கோடிக்கு விற்றுருக்காங்கன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து மத்தியானம் ஓப்பன் ஆன யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5%, சிஎஸ்சி வந்து 5%, எஃப்டிஎஸ்சி வந்து 5.5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நேற்று அவங்களோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சீஸ்ஃபயர் என்ற நியூஸ் வந்தது. ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ 7 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு.
அண்ட் நம்மளோட நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்என்டி பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர் புக் இருக்குது. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி அடிச்சிருந்தாங்க. ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பில்டிங்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்என்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோக்கல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதன் காரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்என்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 6% அளவுக்கு இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்மளோட ஐடிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4-5% மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் ப்ராடர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி லார்ஜ் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3-4% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் செக்டோரல் இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி, ஃபார்மா, ஹெல்த் கேர் இந்த 3 செக்டார் மட்டும் 1/2% அளவுக்கு பாசிட்டிவ் இருந்தது. காரணம் என்னென்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வாரமாகவே பார்த்துட்டு இருக்கோம், நல்லா பாசிட்டிவாக தான் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டமில் வந்து அது பார்ட்டிசிபேட் இல்லை. சேம் ரீசன் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்தே பெரிய அளவில் விழலை. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஆட்டோ செக்டராக இருக்கட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கெமிக்கல் செக்டராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் வந்தது. காரணம் என்னன்னா, இந்த க்ரூட் ஆயில் டிஸ்ரப்ஷனால டைரெக்டாக எங்களோட பிஸ்னஸ் வந்து அடிப்படுன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் ரேலி வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது ரீசெண்டாக 95 ரூபா வரையும் போச்சு. ஆனால் ஆர்பிஐயோட மெஷர்ஸ் காரணமாகவும் இன்றைக்கி இந்த மாதிரி சீஸ்ஃபயர் வந்துருச்சு, க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருக்குன்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது $1 நிகரான இந்திய ரூபா வந்து பார்த்தீங்கன்னா $92.25 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேஜில் $4,850 வரைக்கும் போச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $4,800 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 22 கேரட் கோல்டு வந்து 14,000 ரூபாய் இருக்குது ஒரு கிராமுக்கு. அண்ட் 24 கேரட் வந்து ஒரு கிராமுக்கு 15,340 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கிராமுக்கு 250 ரூபாய் அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அவுட்கம் காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஈவெண்ட்டாக தான் முடிஞ்சிருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் தான் முடிச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து இதுக்கு முன்னாடி 5.25% இருந்தது. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி எஸ்டிமேட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. முன்ன வந்து 7.4% வந்து அடுத்த ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குன்னு சொன்னவங்க இப்போ 7.6% சொல்லியிருக்காங்க. இது எப்படி கணக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து க்ரூட் ஆயிலோட பேஸ் ப்ரைஸாக வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு $85 பர் பேரலில் வந்து இந்த க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது க்ரூட் ஆயில் வந்து இப்போ $92-95 வந்துடுச்சு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே. ஒன்ஸ் இந்த போர் மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்ன உடனே சப்ளை எல்லாம் மறுபடியும் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் $80 கீழே வந்துடும். ஆனால் ஆர்பிஐ வந்து இப்போ போட்டிருக்கிற எஸ்டிமேஷன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக வந்து $85 க்ரூட் ஆயில் இருந்தால் கூட நம்ம இந்த அளவுக்கு ஜிடிபி க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேசிஸ் பாயிண்ட் ஏறி 4.7% இருக்குது. அண்ட் ஆர்பிஐ கவர்னர் பேசும்போது கோர் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் அடுத்து இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருந்தது. ஆனால் அதானி குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருக்குது. என்னன்னா இந்த அதானி கிரீன் எனர்ஜி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதானி வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒருவேளை அந்த கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் அதானி குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி முடிஞ்சிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதானி ஷேர்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேலியாக செஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அனலைசிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.